ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இரவுக்குள்ளாகவே இந்த கருப்பசாமியின் வாக்கை கேட்டு விடுன்னு நான் எதுக்காக சொன்னேன்றத இந்த பதிவை முழுவதுமாக கேட்டு முடிக்கும் நேரத்தில் நிச்சயமாக உணர்வாய். ஆம் என் செல்லமே, சந்தோஷம் எங்கே கிடைக்கும், நிம்மதி எப்போ வரும்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏங்கிக்கிட்டு இருக்க உனக்கு இன்னும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையுமே தரக்கூடிய மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்காங்கன்றத இன்னும் நீ சரியாக புரிஞ்சுக்கல. யாரை நல்லவங்கன்னு நினச்சியோ, யார் உனக்கு நல்லது செய்கிறாங்கன்னு நினச்சியோ, அவங்க ரூபத்தில் தான் ஆபத்து வந்து சேருது. உனக்கே தெரியாமல் அவங்க உனக்கு பின்னால் சகுனி வேலை செஞ்சு உன் வாழ்க்கையில் பிரச்சனையும் கஷ்டங்களையும் சிக்கல்களையும் உருவாக்கி உனக்கு நல்லது நடக்க விடாமல் தடுக்கக்கூடிய தடுப்பாளர்களாகவும் தடைகளை உருவாக்குறவங்களாகவும் இருக்காங்கன்றத முதல்ல புரிஞ்சுக்கோ. எல்லாரையும் நல்லவங்க நினைக்கிற அளவுக்கு நீ யதார்த்தமாக இருந்ததே உன்னுடைய தப்பு தான். அதனால தான் யார் யாரோ வந்து உன் வாழ்க்கையில் விளையாடிட்டு போகிறாங்க. இனிமேலாவது உன் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகளையும் செய்கிற செயல்களையும் உற்று நோக்கு. நீ அவங்களது பேச்சையும் அவங்களுடைய நடத்தையையும் நல்லா கவனிக்கும் போது உனக்கே அவர்களை பற்றிய உண்மை புரிய ஆரம்பிச்சிடும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் திருப்பத்தை தருவதற்கு உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படுற? உன்னுடைய முயற்சிகள் எதுவும் பலன் அளிக்காம எத்தனையோ நாட்கள் நீ தோத்து போயிருக்க. எத்தனையோ விஷயங்கள் நீ நினச்சது போல நடக்காமல் போயிருக்கு. ஆனால் அதற்கு முழுவதுமாக நீ தான் காரணம்னு, நீ செஞ்ச தவறு தான் காரணம்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் உனக்கு எதை எப்போ நடத்தி கொடுக்கணும்னு குடிச்சு வச்சுருக்கேனோ அதற்கான சரியான நேரம் இன்னும் வரலை. அதனால தான் நீ இந்த கவலைகளிலும் கஷ்டங்களிலும் மூழ்கி உன் வாழ்க்கையே ஆபத்தானதாக இப்போதாக இருக்கு. ஆனால் இந்த ஆபத்தை எல்லாம் முடிச்சு வைக்கிறதுக்கு நானே களமிறங்கிட்டேன் என் செல்லமே. இப்போதிலிருந்தே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கும். இரவோடு இரவாக உன் வாழ்க்கையின் இருட்டை போக்கி உன் வாழ்க்கைக்கு ஒளி தரவும் வெளிச்சம் தரவும் இந்த கருப்பசாமி நான் வந்துட்டேன். உன் மனசோடைய ஆழத்திலிருந்து நீ என்ன யோசிக்கிறன்னு எனக்கு தெரியும். யாருக்கும் எந்த விதத்திலும் கெடுதலோ கெட்டதோ நினைக்காத செய்யாத உனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் வருதுன்னு யோசிச்சு தானே கவலைப்படுகிறாய்? உன் கடன் பிரச்சனைக்கும் சொத்து பிரச்சனைக்கும் தீர்வு தெரியாமல் மனவேதனையில் தவிக்கிற உனக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு கட்ட நான் வந்துட்டேன். குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் எப்போ பார்த்தாலும் சண்டையும் சச்சரவும் பிரிவும் இப்படியே போய்கிட்டு இருந்தா வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும்? பல நாட்கள் இரவில் நீ தூங்காமல் படிச்சுக்கிட்டு இருக்க இந்த கண்ணீருக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறேன். நீ இழந்த அனைத்தையும் மறுபடியும் உனக்கு பல மடங்காக நான் திருப்பி தரப்போகிறேன். இனிமேல் உன் வாழ்க்கையும் உன்னுடைய வியாபாரமும் கூட நல்லபடியாக மாறும். நான் உன் கூடவே இருந்து உனக்கான எல்லா காரியங்களையும் வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன். என் மேலே நம்பிக்கை வச்சினா எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் என் செல்லமே. வாழ்க்கையில் நீ சந்திக்கிற ஒவ்வொரு மனிதர்களையும் உனக்காக தான் நான் அனுப்பி வச்சிருக்கேன். நீ பார்க்குறவங்கள உனக்கு வேண்டியவர் வேண்டாதவர், தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு யாருமே இல்லை. எல்லாரும் உன் வாழ்க்கையில் வருவதற்கும் அவர்களை நீ சந்திப்பதற்கும் அவர்கள் செய்யும் செயல்களுக்கும் பல காரண காரியங்களை தான் நான் உருவாக்கி வச்சிருக்கேன். உன் வாழ்வில் மற்றவங்க செய்கிற நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் காரணம் உன்னுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் தான். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் இன்னைக்கு இதை செஞ்சிடணும், இன்னைக்கு இதை முடிச்சிடணும், அதை நடத்திடணும்னு பல எதிர்பார்ப்புகளோடு தொடங்குற. ஆனால் அன்னைக்கு இரவு முடியும் போது அதில் பாதி வேலை கூட முடிய மாட்டேங்குது, பாதி விஷயங்களோட வெற்றி கிடைக்க மாட்டேங்குது. ஒவ்வொரு நாளும் வெறும் கஷ்டங்களையும் அனுபவங்களையும் மட்டுமே சுமந்துக்கிட்டு அடுத்தடுத்து நகர்ந்து போய்கிட்டு இருக்க உனக்கு துணையாக இப்போ நான் வந்துட்டேன். இனிமேல் உனக்கு ஆபத்து பிரச்சனை சிக்கல்னு எதுவுமே இருக்க விடமாட்டேனே செல்லமே. எதுவுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் அவங்க அதை பெருசாக பொக்கிஷமாக அதிசயமாக நடப்பாங்க. ஆனால் எல்லாமே இருக்கிறவங்களுக்கு நீ எவ்வளவுதான் பெருசாக கொடுத்தாலும் அது அவங்களுக்கு பெருசாக தெரியாமல் அலட்சியமாக தான் நினைப்பார்கள். முதல்ல உன் வாழ்க்கை நடுத்தர குடும்பமாக இருந்தாலும் சரி, அல்லது ஏழ்மை நிலையாக இருந்தாலும் சரி, அல்லது உயர்வான வசதியான வாய்ப்பாக இருந்தாலும் சரி, என்ன கிடைச்சாலும்
யாராவது என்ன கொடுத்தாலும் அதை திருப்தியோட ஏற்றுக்க பழகு. திருப்தியை விட பெரிய செல்வம் எதுவும் இல்லை. பொறுமையை விட மேலான குணமும் எதுவும் இல்லை. நீ நல்லதையே நினைச்சு நல்லதையே செய்தாலும் உன் வாழ்க்கையில யாருமே உனக்கு நல்லதை செய்ய மாட்டாங்கன்னு நினைச்சு நீ வருத்தப்படாதே என் செல்லமே. வாழ்க்கை உன்னை சோதிக்குதுன்னா இது வெறும் ஒரு பரிசோதனை மட்டும்தான். கூடிய சீக்கிரம் இந்த சோதனைகளை கடந்து நீ வாழ்க்கையில ஜெயிச்சு சாதிக்கும்படி இந்த கருப்பசாமி உனக்கு அருள் புரிவேன். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில நீ நிறைய சோதனைகளை அனுபவிச்சிட்ட. இப்போது எல்லா சோதனைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பதற்காக தான் இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்தேன். ஏன் ஆசீர்வாதத்தோட இனிமே உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீயும் நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் செல்ல.